ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து கொங்குநாதர், இல்லை அவர் கொங்குனர்னு கூட சொல்லுவாங்க, அந்த சித்தரோட பிளேஸில் இருக்கோம். இது வந்து ஈரோடு டு காங்கேயம் போகிற ரூட்டில் இருக்குது. இட் இஸ் நியர்பை வந்து பழனின்னு கூட சொல்லலாம். அப்படியே பாருங்கள், என்னோடவே ட்ராவல் பண்ணுங்கள். ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே வாங்க என் கூட. நம்ம ட்ராவலிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்காது, ஒரு மலை மாதிரி இருக்குது. மலை மேலே தான் சித்தர் வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கேயும் வந்து நம்ம பாறைலாம் இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குது, பார்த்துருக்கு. நம்ம அது மேலே தான் ஏறி போகணும். ஹாய்ங்க, அப்படியே நம்ம பாறையில் இருக்கக்கூடிய ஒரு பாத்வேல அப்படி நடந்து வந்துட்டு இருக்கோம். நம்ம எப்படி அகோபிலம் போகிறப்போ நம்மளுக்கு பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த பிளேஸும் ஏற ஏற உங்களுக்கு நல்லா வைப் கொடுத்துக்கிட்டே இருக்குது. நம்ம கொங்குநாதர் வந்து இந்த மலை மேலே தான் 10,000 ஆண்டுகள் வந்து ஒரு குகையில் தவம் மெடிடேஷன் இருந்தாருன்னு சொல்கிறாங்க. நம்மளும் அவரை பார்க்கறதுக்கு தான் போகிறோம். இவருக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு இங்கே சொல்கிறாங்க, நான் ஹியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மண்ணை வந்து பொண்ணாக மாற்றுற அளவுக்கு இவருக்கு அந்த பவர் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு போகிறவங்க வேணுனாங்கன்னா அவங்க ஃபினான்ஷியலாக பயங்கரமாக ஸ்டேபிள் ஆவாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து வயசானவங்க, சின்ன பசங்க எல்லாருமே வராங்க. இது நல்ல வைப்ஸ் கொடுக்குது. நம்ம இன்னும் அவரை பார்க்குறதுக்கு நம்ம போயிட்டே இருக்கோம் அந்த குகைக்கு. நம்மளும் மெடிடேஷன் பண்ணலாம். நீங்கள் பாருங்கள். ஓகே, வாங்க அப்படி போகலாம். ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வ்ளாக் வந்து கொங்குநாதர் சித்தர் கோவிலில் தான் நம்ம இருக்கோம். அவரை பற்றியான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இப்போது நான் வந்து சென்னையிலேருந்து ஈரோடு வந்திருக்கேன். ஈரோடுலேருந்து நான் கிளம்பி இங்கே வந்திருக்கேன். பழனி போகிற ரூட்டில் தான் இது வந்து இருக்குது. கொங்குநாதர் சித்தர் யார் அப்படின்னு பார்த்தா, போகர் அப்படின்ற பெரிய சித்தர் ஒருத்தர் இருக்கார். அவருடைய ஸ்டூடெண்ட்டு, சீடர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கொங்குநாதர் சித்தர் பற்றி இன்னொன்று சொல்கிறாங்க. திருப்பதி மலையில் 8வது மலையில் அவரோட ஜீவ சமாதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெருமாள் கிட்ட இவர் வந்து தாயக்கட்டை வந்து ஆடிருப்பார். நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். மேலே திருப்பதி மலைக்கு மேலே ஜப்பாலி போகிற ரூட்டில் அவங்களுக்கு இந்த தாயக்கட்டை ஆடுற மாதிரி அங்கே ஒரு கோவிலே இருக்குது. அவரை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்குறோம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஒரு 2000 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம். வந்துட்டு ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. நம்ம போய் பார்ப்போம். ஓகேங்களா? அப்படி ஃபாலோ பண்ணுங்க. ஹாய்ங்க, ஃபைனலாக நம்ம வந்து கொங்குனர் சித்தர் அவர்களுடைய கோயிலுக்கு வந்துட்டோம். கோவிலுக்குள்ளே இருக்கார். அப்படியே ஒரு கிளான்ஸ் பாருங்கள். கோவிலோட வியூ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமேசிங்காக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே வாங்க. இவர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் வந்து மண்ணை வந்து பொண்ணாக்குற அளவுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. போகர் வந்து எப்படி பழனியில் வந்து நவபாசான சிலையை வந்து உருவாக்குனாரோ அந்தளவுக்கு அவர் ஃபேமஸோ, அதே மாதிரி நம்ம கொங்குநாதர் வந்து திருப்பதியில் 8வது மலையில் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு. அவர் அங்கே வந்து ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க திருப்பதிக்கு. கொங்குநாதர் இருக்காரு அப்படின்னு நாங்கள் உட்காந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு மலை பாத்வே வழியாக நம்ம வந்து ஒரு ராக் இருக்க பாத்வே வழியாக வந்துட்டு நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கோம். இது கொங்குநாதர் குகை வந்து ரீச் பண்ண போகிறோங்க. அதுக்கு முன்னாடி இங்கே நிறையா மூலிகை இருக்குன்றாங்க. நல்லா வந்து ஹேர் க்ரோத் ஆகிற மூலிகைலாம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் வந்து இந்த கேவுக்கு வந்ததுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த பிளேஸ் பேர் என்னென்னா, இது வந்து பொன்னூடி மாமலைன்ற பிளேஸ்.
ஓகேங்களா. ரொம்ப எக்ஸாக்டிக்காக இருக்கும், ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல், நல்ல வைப்ஸ் ஹவுஸ் பில்ட் ஆகுது. நிறைய பீப்புள் சொல்கிறாங்க இங்கே வந்துட்டு போனால் லைஃப் நல்ல பெட்டராக சூப்பராக ஃபினான்ஷியல் வைஸும் சரி மற்ற வைஸும் சரி நல்லா சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. லொக்கேஷன் ரொம்ப எக்ஸாக்டிக்காக இருக்குது. ஆஸ் யூஷுவல் க்ளீன் ஆக்சிஜன், நைஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இங்கே வந்து நாங்கள் வந்து கீழே கோவிலுக்கு அவர் இருக்க ஆலயத்துக்கு வந்துட்டோம். மேலே இருந்த கேவுக்கு வரத்துக்கு எங்களுக்கு வந்து இங்கே கிடச்ச நம்மளோட ஒரு ஃப்ரெண்டு, அவர் ப்ளூ ஷர்ட் போட்டிருக்காரு, அவர் தான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். கோவிலும் சித்தர் சிவன் அப்படி ஒன்றும் இல்லை, ஏன்னா அப்படிலாம் இருந்தது. இங்கே ரொம்ப எக்ஸாட்டிக்காக இருந்தது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் வந்து அப்படியே ரொம்ப பயந்து போயிட்டேன். இந்த ஒரு கேவ் இது கொகை, நம்ம ஏறுறப்போ அப்படியே ஒரு பாறையில் அப்படியே ஏறி போயிட்டு உள்ளே வந்து ஒரு கொகை இருக்குது, ஒரு இருட்டாக இருக்கும், ஸ்லிப்பரியாக இருக்கும். அது வழியாக அப்படியே நான் வந்தேன். ஃபஸ்ட்டு நான் எடுக்கல வந்து இந்த பாருங்க, நீங்கள் வெயிட் எவ்வளோ இருக்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படி இருந்தும் நான் வந்து இந்த வழியாக வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ லிட்டரலி இருக்கேன். அது ஏறுறப்போ அப்படியே கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்தது. பட் இறங்கி வரப்போ அப்படியே இருட்டு, ஏதோ ஒரு வெளிச்சத்தில் வந்து மொபைல் டார்ச் வெளிச்சத்தில் வந்தாச்சு. அப்படியே வர வர எனக்கு அதை பார்த்தோன்னா இந்த வழியாக இறங்கணும்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே ரொம்ப பயமாயிடுச்சு. அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஃபீல் ஆகுது, பயம் வந்தது. அப்படியே நான் ஒரு லயன் மாதிரி நான் அப்படியே வந்துட்டேன். பாருங்கள் இப்படியே தான் வரணும், இது எப்படி இருக்க பாருங்க, அப்படியே வரணும். ஓகே, நீங்களும் கண்டிப்பாக வாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான சித்தர் வந்து கண்டிப்பாக